வணக்கம். நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல என்னோட பங்கு என்ன அப்படின்னு. இன்னைக்கு தெய்வீக கருவி அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஆழமான தத்துவத்தை வச்சு இந்த கேள்விக்கான பதில கொஞ்சம் தேடி பார்ப்போம். இது வெறும் தத்துவம் மட்டும் இல்லைங்க. நம்ம வாழ்க்கைய பார்க்குற பார்வையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனை. சரி, இந்த ஆழமான சிந்தனைகள் எல்லாம் எங்கிருந்து வருது? இது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தெய்வீக திரட்டு அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான். குறிப்பா சொல்லணும்னா பிப்ரவரி 6ஆம் தேதிக்கான பகுதியிலிருந்து தான் இந்த கருத்துக்களை நாம பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இந்த ஒரு வரிதான். பிரபஞ்ச திட்டம் துல்லியமாக செயல்படுகிறது. கேக்குறதுக்கு இது ஒரு சாதாரண வரி மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த ஒற்றை நம்பிக்கைதான் நாம பார்க்க போற முழு தத்துவத்துக்கும் அஸ்திவாரம். ஆனா ஒரு விஷயம், இந்த துல்லியம் சும்மா தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. இந்த மூலநூல் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சத்துல நாம பாக்குற இந்த ஒழுங்கு இருக்கு இல்லையா, இதுவே ஒரு பிரபஞ்ச ஆட்சியாளர் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான சாட்சியாம். அதாவது எல்லாத்தையும் ஒரு சக்தி வழிநடத்துதுன்னு அர்த்தம். ஓகே, பிரபஞ்சம் ஒரு பெரிய திட்டத்தோட தான் இயங்குதுன்னா, அப்போ அதுல உங்களுக்கும் எனக்கும் என்ன வேலை? நம்மளோட இடம் என்ன? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் ஒரு கருவியாக மாறுவதற்கான அழைப்பு. அப்போ கருவினா யாரு? சும்மா செயலற்று இருக்கிறது இல்லைங்க. இந்த மூலநூலின்படி அந்த பிரபஞ்ச ஆட்சியாளரோட கருவியா இருக்கணும்னு நாமளா விரும்பி உணர்வுபூர்வமா எடுக்கிற ஒரு முடிவுதான் அது. ஒரு கருவியோட குணங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானது. சொல்லப்போனா தடவை கேட்கும்போது கொஞ்சம் முரண்பாடா கூட தோணலாம். இப்ப பாருங்களேன், எப்படி ஒருத்தரால ஆணையே போடாம ஆட்சி செய்ய முடியும்? இல்லனா ஒரு குழந்தை மாதிரி அப்பாவியா இருந்துகிட்டு தெய்வீக சித்தத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஆனா உண்மை என்னன்னா, அவங்க அந்த ஆள்பவருக்கே ஒரு சாட்சியா மாறிடுறாங்க. இங்கேதான் முக்கியமான விஷயமே இருக்கு. ஒரு கருவியோட செல்வாக்கு எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட சொந்த அதிகாரத்திலிருந்து வரல. மக்கள் ஏன் அவங்க முடிவுகளுக்கு கட்டுப்படுறாங்கன்னா, அவங்க அந்த தெய்வீக சித்தத்தோட குரலா மாறிடுறாங்க. அதுதான் காரணம். இப்போ நாம இந்த தத்துவத்தோட மையப்புள்ளிக்கே வந்துட்டோம். இது கொஞ்சம் முரண்பாடான ஒரு யோசனை, நம்ம இயல்புக்கு எதிரான ஒரு விஷயம். என்னன்னா, சரணடைறதுல தான் உண்மையான சக்தி இருக்கிறது. இந்த ரெண்டு பாதையையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் சுய விருப்பத்தோட பாதை. இதுல எப்போதுமே சந்தேகம், தடுமாற்றம்னு இருந்துகிட்டே இருக்கும். நாம தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு நினைப்போம். இன்னொரு பக்கம் கருவியோட பாதை. அங்க சந்தேகத்துக்கே இடம் கிடையாது. ஏன்னா அந்த நபர் ஒரு பெரிய சக்திக்கு சாட்சியா மட்டும்தான் இருக்கார். அவங்க ஆணையிட முயற்சி பண்றதே இல்ல, ஆனாலும் அங்க ஆட்சி செய்றாங்க. இப்போ இந்த தத்துவத்தோட மையமான அழைப்புக்கு வருவோம். மூலநூல்ல இருந்து ஒரு நேரடியான வேண்டுகோள். எல்லா சுய விருப்பங்களையும் துறந்து எல்லாம் வல்லவரின் கைகளில் ஒரு கருவியாக இருங்க. பாருங்க, இது வெறும் அட்வைஸ் இல்ல, நம்மளையே மாத்திக்கிறதுக்கான ஒரு அழைப்பு. சரி, ஒரு கேள்வி வரும். எதுக்காக இவ்ளோ கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுக்கணும்? நம்ம சுய விருப்பத்தை விடுறதால என்னதான் கிடைக்க போகுது? அடுத்த பகுதி அதுக்கான வாக்குறுதியை தான் காட்டுது. அதுதான் சாதலை மற்றும் விடுதலை. பாருங்க, சுய விருப்பத்தை நாம துறக்கும்போது 3 முக்கியமான விஷயங்கள் நடக்கும்னு இந்த நூல் சொல்லுது. 1, நீங்க அந்த பிரபஞ்ச ஆள்பவருக்கே ஒரு உயிருள்ள சாட்சியா மாறுறீங்க. 2வது, உங்களோட தனிப்பட்ட சக்திக்கு மேல போய் பெரிய சாதனைகளை செய்றீங்க. கடைசியா, அகங்காரம்ங்கிற பிடியிலிருந்து முழுமையான விடுதலையை அடைறீங்க. அதனால இது ஏதோ சோம்பேறித்தனமான செயலற்ற பாதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த மூலநூல் ரொம்ப தெளிவா சொல்லுது. மிகப்பெரிய சாதனைகளும் சரி, முழுமையான விடுதலையும் சரி, இந்த வழியில தான் சாத்தியம். இது சரணடையறது மூலியமா சக்திய பெறுகிற ஒரு பாதை. கடைசியா இந்த முழு விளக்கத்தையும் ஒரு ஆழமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களோட மிகப்பெரிய பலம் நீங்க விரும்புறதுல இல்லாம நீங்க அனுமதிக்கிறதுல இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்வி இந்த மூலத்தோட மைய கருத்தை அப்படியே சுருக்கி நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியா நிக்குது.